வணக்கம் மாஸ்டர்ஸ். பிதாமக பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கி நம்ம அந்த கொடிக்கவி அப்படிங்கிற அந்த நூலிலேருந்து நம்ம பார்க்கலாம். அதாவது 2வது பாடல் என்ன சொல்கிறாங்க, அதில் பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பொருளாம் பொருளேது போதேது கண்ணேது இருளாம் வெளியே திறவேது அருளாளா நீ புறவா வையமெல்லாம் நீயறிய கட்டினேன் கோபுர வாசல் கொடி அப்படின்னு பாடல் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்ன பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, மெய்ப்பொருள் என்பது எது, அப்பொருளில் நின்று வெளிப்படுகின்ற ஒளிக்கற்றையாகிய அந்த சக்தி எது, கண்ணாகிய ஆன்மா எது, கண்ணை மறைத்து நிற்கும் இருள் எது, இந்த இருளையுடைய இரவு எது, நீ காக்கின்ற உலகமெல்லாம் இவற்றை அறியும்படியாக கோபுர வாசலின் கண்ணே கொடியை நான் ஏற்றினேன் அப்படின்னு அவர் உமாபதி சிவாரியார் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதில் என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த பொருட்கள் அனைத்தினுமே என்றும் ஒருபடித்தாய் நிற்கின்ற அந்த பொருள் எது அப்படின்னு பார்க்கும்போது, அது இந்த சிவபரம்பொருள் ஒன்றே ஆகும். பொருட்கள் அனைத்தினும் என்றும் ஒருபடித்தாய் நிற்கின்ற பொருள் சிவபரம்பொருள். சூரியனுக்கு கிரணம், அதாவது கிரணம் சொல்லும்போது இந்த கதிர்கள், சூரிய கதிர்கள் இருக்கு இல்லையா, அந்த சூரியனுக்கு கிரணம் அல்லது கதிர் இருப்பது போல சிவத்தை உயிருக்கு காட்டும் பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா, இறைவனுடைய திருவருள் தான் அது அப்படிங்கிறாங்க. எப்படி சூரியனுக்கு கதிர்கள் இருக்கோ அதே மாதிரி சிவத்தை உயிருக்கு காட்டக்கூடிய பொருள் அவனுடைய திருவருள். சூரியனின் கதிர் வழியாக காணும் கண் எது, இப்போ சூரியனுடைய கதிர் வழியாக காணும் கண் எது, அது உயிரே ஆகும். அப்போ அது உயிர். அந்த கண், அந்த சூரியனுடைய கதிர் வழியாக காணக்கூடிய கண் எதுன்னா அது உயிர். உயிரினுடைய அறியாமை காரணமாக தான் அறிவுடையது என்று உயிரை எண்ணும்படி செய்வது எது, தான் அறியாமையினால் நான் எனக்கு எல்லாம் தெரியும், நான் அறிவுடையவன் அப்படின்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கு இல்லையா, அது அப்படி உயிரை எண்ணும்படி செய்கிறது எது அப்படின்னா ஆணவ மலத்தோடு கூடிய மாயா காரியங்களே ஆகும். ஓகேங்களா? அடுத்தது இருளாம் வெளி அப்படிங்கும்போது அது சகல நிலையை குறிக்குது. அப்போ இருள் ஆம் வெளி, அப்போ இரவாக இருப்பது ஆணவ மலம், இது கேவல நிலை. இருளாம் வெளி அப்படிங்கும்போது சகல நிலை, அதாவது கொஞ்சம் வெளிச்சம் இருக்கு இல்லையா, அந்த சிறிய விளக்கு போன்றது சகல நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாயை கொடுக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அது சிறிய விளக்கு போன்றது, அல்லது அதை சகல நிலை அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இரவாக இருப்பது முழுவதும் இருள் இருக்கு இல்லையா, அது ஆணவ மலம், இது கேவல நிலை. ஆக இறைவன் அருள், உயிர், ஆணவம், மாயை, கண்மம் என்னும், அதாவது இறைவன் அருள், உயிர், ஆணவம், மாயை, கண்மம் என்னும் இந்த பொருட்கள் இல்லை என்று கூறுகின்ற அந்த பொருந்தாத அறிவுடையவர்களுக்கு அதை விளக்கும் பொருட்டு அந்த பொருட்களின் உண்மையையும் அவற்றினுடைய இயல்பனையும் எடுத்து சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இதெல்லாம் நிறைய பேர் இல்லைன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த பொருட்கள் இல்லை, இறைவன் இல்லை, உயிர் இல்லை, ஆணவம், கண்மம், மாயை இல்லை அப்படின்னு நிறைய பேர் நிறைய அந்த நம்ம சமயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, பிற சமயங்கள் அதுலாம். அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த 6 அந்த இறைவன் அருள், உயிர், ஆணவம், மாயை, கண்மம் என்னும் பொருட்களை இல்லை என்று கூறுகின்ற பொருந்தாத இந்த அறிவுடையவர்களுக்கு விளக்கும் பொருட்டு அந்த பொருளினுடைய உண்மையையும் அவற்றினுடைய இயல்பனையும் அவர் எடுத்து கூறி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எடுத்து கூறுறாரு. அப்போ அதை எடுத்து கூறி, திருவருளை ஆளுகின்ற அந்த சிவபெருமானே உன்னுடைய அந்த ஆளுகையினுடைய கீழ், உன்னுடைய ஆளுகையின் கீழ் உள்ள உலகம் அனைத்தும் தெளிவாக புரிந்து கொள்ளும்படி, அப்போ திருவருளை ஆளுகின்ற சிவபெருமானே உன்னுடைய ஆளுகையின் கீழுள்ள இந்த உலகம் அனைத்தும் இதை தெளிவாக புரிந்து கொள்ளும்படி உன்னையே சாட்சியாக வைத்து அம்பலவாணனின் திருக்கோபுர வாசலிலே இந்த கொடியை கட்டினேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரிங்களா? அப்போ இவ்வளவு விஷயங்களும் இருக்குங்கன்னு தெரியாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இல்லையா, அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இறைவன் அருள், உயிர், ஆணவம், மாயை, கண்மம் என்னும் பொருட்கள் இல்லை என்று கூறுகின்ற பொருந்தாத அறிவுடையவர்களுக்கு விளக்கும் பொருட்டு அந்த பொருட்களினுடைய உண்மையையும் அவற்றினுடைய இயல்பையெல்லாம் அவர் எடுத்து கூறி, அது மட்டும் இல்லாமல் அந்த திருவருளை ஆள்கின்ற சிவபெருமானே உன்னுடைய ஆளுகையின் கீழ் இருக்கக்கூடிய இந்த உலகம் அனைத்தும் இதை
இந்த விஷயங்கள் இந்த நம்ம சொன்னோலே இந்த பொருட்கள் இது எல்லாத்தையுமே அனைத்தையுமே தெளிவாக புரிந்து கொள்ளும்படி உன்னையே நான் சாட்சியாக வைத்து அம்பலவானுடைய திருக்கோபுர வாசலிலே இந்த கொடியை கட்டினேன் அப்படின்னு வந்து உமாபதி சிவாச்சாரியார் சொல்லி கட்டுறாரு கொடியை. அப்போ பொருளாம் பொருள் அப்படின்னு சொன்னோன்னா இந்த இடத்துல தோற்றக்கேடு இன்றி என்றும் ஒன்று போல எங்கும் நிறைந்திருக்கும் சிவப்பரம்பொருள் அவர் தான் பொருளாம் பொருள். இருளாம் வெளி அப்படின்னா இந்த அறிவு முழுமையாக விளங்காத சகல நிலை, என்ன சிற்றறிவு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் வந்து இருளாம் வெளி. அந்த இருளில் கொஞ்சம் வெளிச்சம், அந்த சின்ன விளக்கு மாதிரி இருக்கிறது, அது வந்து இந்த சகல நிலை அல்லது இந்த ஒரு சிற்றறிவு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இருளாம் இரவு அப்படின்னா அறிவு அறவே விளங்காத கேவல நிலை, முழுவதும் அறியாத நிலை, அறியாமை இல்லையா, அந்த இடத்துல கேவல நிலை. புறவா வையம் அப்படின்னா புறவு ஆம் வையம் அப்படின்னு சொல்லும்போது இறைவன் ஆளுகைக்கு உட்பட்ட உலகம். சரிங்களா? நீ அறிய உன் சாட்சியாக, அதாவது உன் திருவருள் சாட்சியாக நிற்கின்ற அளவிலே. கோபுர வாசல் என்பது சிவபெருமான் தூலலிங்க மூர்த்தியாய் நிற்கும் திருமுன்னிலையை குறிக்கும். கோபுர வாசல் என்பது சிவபெருமான் தூலலிங்க அந்த மூர்த்தியாய் நிற்கக்கூடிய திருமுன்னிலையை குறிக்கும். கொடியை அங்கு கட்டுவதால் அவனையே சாட்சியாக வைத்து கட்டுவதாக அவர் வந்து கூறுறார். சரிங்களா? அந்த கொடியையே அவர் வந்து அங்கு கட்டுறதுனால அதை அவரையே அவனையே சாட்சியாக வைத்து, இறைவனையே சாட்சியாக வைத்து கட்டுவதாக இங்கே வந்து சொல்லி அந்த கொடியை வந்து நம்முடைய உமாபதி சிவாச்சாரியார் கட்டுறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து அதாவது இறைவன் அவன் அருளாகிய சக்தி உயிரில் பொருந்த இருக்கும் ஆணவம் சிறிது மறைய அருள்வழியாகும் இந்த சகல நிலை, ஆணவம் மட்டும் உள்ள அந்த கேவல நிலை ஆகிய சித்தாந்த தத்துவ பொருட்கள் அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் இருக்குன்னு சொல்லி எல்லாரும் இதை அறிந்து கொள்ளணும், அதை இல்லைன்னு சொல்கிறாங்க, தெரியாமல் இருக்கிறாங்க அப்படிலாம் இருக்காங்க இல்லையா. ஸோ எல்லாருமே இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக கோவில் வாசலில் கொடியேற்றப்படுகிறது என்பதை இந்த பாடல் நமக்கு குறிப்பிடுவதாக சொல்லியிருக்காங்க. ஓகே மாஸ்டர்ஸ், தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.